ஒரு
அந்த உடம்பு அது அடிச்சு மயில போட்டு ஓடிடு இன்னைக்கு வாடா வீடியா மாமலாம் போக போறோம் நாளைக்கு காலையில பாடுறேன் கல்லை கொடுத்த மாத்த சூட்டாடுறேன் போய் நாளைக்கு பண்ணி சூத்தாடு போய் நடப்பாங்க சரியா பாதி சூதாடுறான் எங்க வீட்டுல சின்ன பல்லா வந்தா கூட சரி இந்த பல்லாவை மெதுவா தூக்கினே போய் ஆமா வீட்டுல வலை மாட்டா அண்டாக்குது பல்லா வச்சு அண்டா வச்சு சூதாடுறான் சொன்னேன் போட்டு சூட்டேன் இது போட்டு சூட்டு கிடையாது இது வந்து 4 பைப்பு 4 பைப்பு ஆமா இது வந்து 4 பைப்பு ஆமா இது வந்து எல்போ ஆமா இது தண்ணி ஊத்துற பைப்பு தண்ணி ஊத்துற பைப்பு இது வந்து தண்ணி ஈகிற பைப்பு இது வந்து ஃபுட்பால் இது தனி ஈகிற பைப்பு தம்பி இப்ப இருக்கிற வந்து பட்டு சாட்டுற அந்த காலத்துல வந்து ஆடல் சாட்டுற ஆமா அந்த ஆடலுக்கு கீக்குது ஆமா இந்த ஆடல் அப்படி கீ அமுத்தி அப்படி மேல தூக்கிட்டா தண்ணி பூரா கை பாஞ்சிடும் தண்ணி வடிச்சதும் குப்பை பூல செடலாம் காலைல பின்னால வந்து வீந்துடும் எல்போ தண்ணி ஊத்துற பைப்பு ஆமா இது இங்க இருந்து அந்த ஊர் வரைக்கும் போகுது துண்டு பாயம் கீ துண்டு அதுக்கு மேல ஒரு துண்டுக்குது மேல் துண்டு அது பாயனாக்கா அந்த பைப்பு தூக்காத ஜாயின் பண்ணு பைப்பு தூக்கி வச்சு இங்க பெண்டு ஓடியும் கீழே பெண்டு ஓடியும் இது போட்டு சூட்டு கிடையாது 4 பைப்பு ஆமா தம்பி தாம்பரம் வைக்க போறேன் அதனால புல்லா தம்பி அண்ணா மலை சூடாமல் அங்க சம்பளம் கண்டுபிடி என்ன சம்பளம் தெரியுமா மாசம் 30 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் புடிச்சுக்கிறோம் மாசம் பூரா சம்பளம் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் புடிச்சுக்கிறாங்க அதனால அங்க சம்பளம் கண்டுபிடி ஆகாது நேரா சோர ஏக்கற போறோம் தெரியாதா சோர ரெண்டா கல்ல புறமண்டா ஒரு கல்ல புளியூர் அங்க என்ன வேலை செஞ்சா அங்க பெரிய வேலை மனகறா அதோட ஒரு போலீஸா ஒரு வாத்தியாரா ஒரு எம்எல்ஏ ஒரு கலெக்டரா ஒரு மந்திரியா ஒரு முதல்வர் அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன எழுதுன்னு தெரியாது என்ன வேலை தெரியுமா தினமும் ஏறிங்க சாராங்க ஆசற வேலை நான் யாரா கஷ்டம் தெரியும் என்ன தெரியுமா அந்த வேலை போட்டு அங்கதான் போக 2 ஆள் காவல் வர 2 ஆள் காவல் மணி அடிச்சா சோறு மயில் மடிச்சா மொட்டை அந்த வேலை செஞ்சேன் அங்கேயும் சம்பளம் கட்டுப்படி ஆகும் அங்க இருந்து நக்கறேன் நிக்கிறதா சத்தியமா ஆம்பளை பேர் அடிக்கிறாங்க தாடி அரக்க தெரியாது படி படி படின்னு ஒரே நாள் மத்தியானத்துல 5வது வரைக்கும் வச்சு ஒரே நாள் மத்தியானத்துல எங்க அப்பா அம்மா கொண்டு போய் 5 வயசுல ஸ்கூல்ல விட்டாங்க. ஓஹோ 3 மாசமா ஸ்கூல் போறேன். 5 வயசுல வச்சாங்க உன்ன. ஆமா கொண்டு போய் குயில கொண்டு வச்சாங்க. கப்டேட் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்கடா. கொண்டு போய் ஸ்கூலுக்கு போகும்போது 5 வயசு 5 வயசா நான் 3 மாசம் உடாத பள்ளியோட போறேன். 3 மாசமா? ஆமா. அட சரியா நாட்டிக்கு கூட நிக்கிறது கிடையாது. அன்னைக்கு கூட போய் நான் பாட்டு போகான் படிப்பேன். படிப்பேன். ஆமா. ஓஹோ 3 மாசமா உடாத வரானே அப்படின்னு சொல்லிட்டு வட ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க. தம்பி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 3 மாசம் போய் உடாத ஸ்கூல் வரீங்க. நான் கேள்வி பதில் சொல்லிட்டாங்க. கேள்வி டீச்சர் உடனே டீச்சர் பார்த்தாங்க. தம்பி பூனை எதை குடிக்கும்? பூனை எதை குடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. யோசனை பண்ணி பார்த்தா டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பாலை குடிக்கும். ஏன் டீச்சர் கொக்கி அவுத்து ரெடியா? டீச்சர் பூனை பாலை குடிக்குன்னு சொல்ல. என்ன குடிக்குன்னு கேட்டா டீச்சர் பால் குடிக்கும் அப்படின்னு சாண்டா சொல்லிட்டு பார்த்தாங்க. டீச்சர் அம்மா இவனை ஒண்ணா வச்சிருக்க கூடாது, இருக்கிற பசங்க கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மாத்தினாங்க. மூணாவது அங்க போன பெரிய டீச்சர் நல்லா சொன்ன டீச்சர். ஓஹோ பத்திரணிக்கு மூணாவது படிக்க தகுதியாக நம்மள ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி இல்ல பாட்டி கேட்போம்.
கேள்வி அப்புறம் மூணாவது டீச்சர் கேட்டாங்க. அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. தம்பி, எலி எங்கே வசிக்கும் அப்படி கேட்டாங்க. யோசனை பண்ணி பார்த்தேன். எலி எங்கே வசிக்கிறது கேட்டவொடனே டீச்சர் பொந்துல இருக்காங்க. ஏன்னா எலி வளவுல போட்ட பாத்து அந்த வளவுல போட்டு பார்த்தா ஞாபகத்துல டீச்சர் பொந்துல இருக்கு. பார்த்தாங்க டீச்சர் உடனே தூக்கி போட்டாங்கடா. அஞ்சாவது அங்கதான் 8 பஸ் 9 பஸ் இல்லையா? HM கதை HM சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் யாரா பென்சில்னாரு. கையில பெருசா ஒரு ஓடு வச்சிருந்தாரு. கோல் முன்னாடி காசுல பக்கா பேசி மேலாட்ட கொத்த இங்கிலீஷா பெற்றாரு. என்ன நான் கேக்குற கேள்வி ஓங்க பதில் சொல்ல வெட்ட பாட ஒரு பிச்சுன்றாரு. இது மலையாளமா? உடனே அப்படியே வட வந்து ஒரு மலையாளம் வந்துருல. போல பார்த்தது அப்படியே வட வந்துட்டு கேள்வி கேட்பாரு. 6 பேருக்கு அப்படி 4 பேரை புடுங்குது. ஆமா. உடனே ஒரு கேள்வி கேட்டாரு. தம்பி அடியில எதை கடிக்கும் யோசனை பண்ணி பார்த்தேன். 6 கொட்டை கடிக்கிறேன். ஏன்னா வழியில் போய் கொயா மரத்துல கொயா கட்டி பார்த்துருக்கிறேன். அந்த ஞாபகத்துல 6 கொட்டை கடிக்கணும். பாஜாரி வேற உடனே ரிக்காசி கையில் கொடுத்து போடா வீட்டுக்கு விட்டாரு. நேரா வீட்டுக்கு வந்தேன். எங்க அப்பா பிடிச்சாரு சங்கிய பழுத்து ஏன்டா மதியத்துல வீட்டுக்கு வந்தாரு. எப்பா 5ஆவது வரைக்கும் நீ படிச்சது உண்மையா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டாரு. ஒண்ணு இருக்குது. 1 போனா எவ்வளவு தம்பி? 1 போனா எவ்வளோ? 0 பூஜ்ஜியமா? சைபரா பூஜ்ஜியமா? 2 1 தானா? சரியா நாட்டு இன்ஸ்கூல் போறீங்களாட்டங்க. அதான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஏய் 1 இருக்குது. 1 போடா 11 சைபர் போக மாட்டாங்க. போகும்பாங்க. அப்போ விட்டாரு இருக்குதே சைபர். அதே பிறகு ஒண்ணு போடாது. இது எப்படி தெரியாது. டபர்பா சைபர் டபர்பா 1 டபர்பா சைபர் அது பெரிய பெரிய படிச்சால போட்டு இல்ல லைட் எங்க கம்பெனி ஒரு ஆள் மேடம் வருதா இருந்தா என்ன பண்ணுங்க. கலைவாணி சாரதமல் சரஸ்வதி வருகிறேன். மாதா பிதா குரு தெய்வம்
நான் போய் பெத்ரேட் சொன்னேன் பயிர் பிடிக்க மாட்டேங்குது வரும்போது காட்டா முல்ல 4 மூட்டை காம்ப்ளெக்ஸ் ஒரு எடுத்து வந்து பூரா போடுங்க வட்ட வட்டமா பயிர் பிடிக்க கலர் பண்ண மாட்டேங்குது அதனால வந்துக்கிறாங்க 2 மணி ஆச்சு தூண்டுற மண்ணை தொடச்சிடுறாங்க ஏஞ்சி அவங்க அரகனை கூட போய் வீட்டுக்கு போயினே இருக்கிறாங்க இப்ப ஏஞ்சி போயிட்டாங்கன்னா நம்ம பாட்டு போய் பெத்ரேட் தூக்கிட்டு காலையில காமாட்சி கோயில போய் டிஃபன் போடுவாங்க சாப்பிட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு போலாம்ல நம்மளும் போலாம் நம்மளும் கொடுப்பாங்க கமிட்டி நம்மளும் கொடுக்காத பணம் நம்மளும் கொடுப்பாங்க நம்மளும் கொடுக்காத பணம் வரல பணம் கொடுப்பாங்க முதல்ல கொடுப்பாங்க நீ கொடுக்குற மாதிரி நாலு பேர் தான் சபதம் 4000 பேர் தான் சபதம் இவங்களை விடி வரைக்கும் உட்கார இந்த அம்மனோட திருவிழா காலம் வந்தோம் அதான் இங்கே உட்கார சொல்றோம் அதானே அந்த இந்த கடிக்கிறேன் சபையை அலங்காரம் செய்து நாடகத்தை தொடர்வோம் தண்ணிக்கு தாளம் போடுறேன் அந்த மவுத்துக்கு வை வந்து போடுறேன் பொட்டிக்காரன் பூவாவுக்கு பொட்டி ஆடுறேன் நான் எப்படி ஆடுறணும் நான் எப்படி பாடுறணும் என் காலை பத்தா அடிக்கணும் போடா தண்ணிக்கு தாளம் போடுற போய் வரான் எப்படி ஆடுறேன் எப்படி பாடுறேன் என் கால் பாவனை பார்த்துறேன் கால் மேல அடிச்சுட்டேன் கால் பாவனை பார்த்தாரியா காலை பார்த்தாடி சொல்ல கால் பாவனை பார்த்தாடினேன் ஏதோ கால் மேல அடிச்சுட்டு விட்டா எப்பா போ மொத்த கட்டி படகளை கூட்டி சென்று வடகரையிலே பாரியுடன் அடித்து அமர்ந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு குற்றாலம் ஆளக்கூடிய வன்னியமக ராஜர் அம்மனை வணங்க வேண்டும் என்று வன்னியமக ராஜர் சபை வருகிறார்.
அதிகாரிகளுடைய பிரதியாக வந்த போது லட்சுமி கடாட்சி முந்தைய சபைக்கு யார் என்று சொல்லுங்க சுவாமி. ஆமா அண்ணவருடைய அருளினாலும் சூரிய பிரகாசமா பல பல பல்லு சுவாமி. ஆமா அது மட்டுமல்ல
காலைப்படை சேப்படை ஆமா சொல்லக்கூடிய படைகள் எல்லாம் லட்சம் கோடி வீரர்கள் எல்லாம் 4 வீரர்கள் தான் ஆமா அவர் என்னைக்கு வண்டியர் முன்னேறுவார் அக்கல் பிறந்திருக்கு அம்மன் அருள் கூறிந்திருக்கு ஒரு காலத்திலே ஜெயிக்கும்படியாக சுக்லபட்சம் சோமவாரம் பௌர்ணமி நட்சத்திரம் உச்சப்பார்வை சூரியன் முதல் 3 கிரகங்களின் உச்சப்பார்வை பெற்று இரண்டாவது சுப்பிரமணியர் ஜம்புமாரிக்கு புத்திரனாகவும் மனிதனுக்கெல்லாம் ராஜனாகவும் பார்வதி தேவிக்கு நான் பக்தனாகவும் சூரனுக்கெல்லாம் நான் யமனாகவும் அக்னி பகவானுடைய பூரண வம்சத்தினால் ஆரோக்கிய கிரீட மார்கவசமாய் அக்னி கோடி சூரிய பிரகாசமாய் அந்நிய ராஜனுடைய நாமத்தில் என்னுடைய விற்காலத்தை சொல்கின்ற செவி கொடுத்து கேளும் ஆகட்டும் சுவாமி. Yeah.
சாமி நான் பிறந்த வகை யாதென்றால் தாரன் என்னும் ராஜாவை இருக்கும் காலத்தில் ராஜாவை இருக்கும் காலத்தில் வல்லவராயன் சக்கரவர்த்தி பள்ளி அது ஏதென்றால் சேரம் சோழன் பாண்டியன் ராஜாவை இருக்கும் காலத்தில் குளம் திருப்பணி அனைத்தையும் உருவாக்கினார்கள். அந்த நாளையில் பரமசிவத்தின் மீது வல்லாளராஜனான பக்தியாக இருந்தார். அந்த பக்தியை மெச்சி அண்ணாமலையாக அவருக்கு பிள்ளையாக பிறந்து இதுவரையில் நிதி கொடுத்து வருகின்றார். மறுபடியும் 18 நாள் பத்திரம் போட்டு வந்தார். சக்கரவர்த்தியாக பிறந்தார். ஆமா அதோ ஆதியிலே பிரம்மவித்து ரிஷியானபடியினால் மேற்படி ரிஷிபுத்திரர் சுமத்திர ரிஷியானபடியினால் ஜம்மமலா ரிஷி கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இது யாதென்றால் இதற்கு தாமிர வர்ணமும் திருநாமம் உண்டானதால் விஷ்ணு கோத்திரம் ஈஸ்வரனுடைய நேத்திரத்தால் ருத்ராபதி பட்டணத்தை உண்டாக்கி என்னை அரசாக்கி நான் அதுக்கு அரசனாக இருப்பதால் ருத்ரவண்டி கோத்திரம் என்று விலகி வருகின்றது. இதை கண்டறிய வேண்டுமானால் ஆக்னேய புராணம் சூரிய உதயாதி மகத்துவம் இந்த நூல்களில் இருந்து கண்டுகொள்ளலாம். அது மட்டுமல்ல என்னுடைய 32 விருதுகளை ஆமா என்னுடன் பிறந்த 32 விருதுகளை முனிவருடைய வேள்வியில் பிறந்து அகில சத்ரு நிவாரணம் பண்ணி வீரச்சட்டை கட்டி அக்கிரிக்கொடி புலிக்கொடி காளிக்கொடி சிம்மக்கொடி சிம்ம விருது படுத்து படகரி வண்டியர் பிரதாப வண்டியர் ஆமா என்று மகனும் சூடி வாழ்ந்து வருகிறார். அது மட்டும் இல்ல ஆமா அது யாதென்றால் பத்திரகாளி அம்மன் கொடுத்த பத்துகாளி தேவேந்திரன் கொடுத்த வெள்ளையானை ஒன்றமாலை ஆடாத மாலை அக்னி குதிரை அக்னி கலசம் சாம்பிராணி கலசம் மகள் தீவெட்டி சக்கரம் ஆரகேர கிருடன் ஆன கலைஞர் அங்கக்கொடி மயில்கொடி அண்டக்கொடி மகரக்கொடி முத்துப்படை தாமரை வெள்ளைப்பாவா கத்தி கேடையும் அம்பு பட்டா வெங்கல கொம்பு நாகர் காதலம் தடிமுட்டி வேட்டையினர் இவைகளுடனும் அத்திரி கொண்டு பிறந்த வன்னிய ராஜனுடைய நாம தெரிந்து கொண்டியா உட்படம் செய்த அதுவும் என்ன நம்ம வேண்டி உட்படம் செய்த அவனை வணங்கி அன்னையாகிய காமாட்சி அம்மனை வணங்கி அந்த வடகரையிலே பாடி வர படித்து நாம் இப்போது அமர வைத்திருக்கிறோம் அமர வைத்திருக்கிறோம். ஆமா அம்மனை வணங்கி என்ன சொல்லுகிறோம் என்ன சொல்லுகிறதோ அதுபடி நடந்து கொள்ளும். ஆமா இப்படியாக அம்மனை வணங்கி அம்மனானது வடகரையிலிருந்து பாடி வர வைத்து அமர வைத்திருக்கிறோம். அம்மனை என்ன சொல்லுகிறது அதுபடி நடந்து வந்து உத்தராபுரியாளர் வண்டிமக ராஜன் தன் தாயாகிய காமாட்சி அம்மனை வேண்ட காமாட்சி அம்மன் சபைக்கு வருகிறது. யார் அவங்க பதறது